கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும்போது பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டுமாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களே தீங்கான காரியங்களை செய்திருக்கலாம். நாமும் பதிலுக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுவார்கள். அதுவே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். மற்றவர்கள் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வரும். அந்த நேரங்களிலே துக்கத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சோதனைகள் வந்தபோதும் இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிறோமா? நமக்காக ஜெபிக்கிறோமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்திற்காக ஜெபிக்கிறோமா? வியாதியில கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா? நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யம். மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்யும் போது பதிலுக்கு பதில் செய்யாமல் வாழ்வோம். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுவோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். இடைவிடாமல் ஜெபிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வோம். என்ன நடந்தாலும் நம் நன்மையானாலும் தீமையானாலும் ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதினாலே நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தத்தை நாம் செய்தால் மாத்திரமே நம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்நாளில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள், அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக அற்புத அடையாளம் செய்வார்கள், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும் போது அக்கிரம செய்கைக்காரரே என்று அவர்களை அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாவின் சித்தம் செய்யும் போது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது, உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் அவருடைய சீஷர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நாமும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். சுய சித்தத்தை வெறுத்து பிதாவின் சித்தத்தை செய்யும் போது பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நாமும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்த வழியில நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுங்க, வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, அடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய பலனினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்க, அப்படியே கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பதின்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. புதிய மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போக போகிற கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமை எங்களை அணுகாதபடிக்கு வேலி அடைங்கப்பா. நம்முடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், நம்முடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.